நாங்கள் நிற்கிறது பக்கத்துலேயும் வந்து ஒரு 4 பேர் ஆக்கள் இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஆசிரியர். என்ன இதுக்கு மேலே இருந்த வீடு ஒன்று தான் அப்படி அடித்து இந்த இருக்கிற வழியால் வந்து அப்படியே இந்த ரோட்டை கடந்து இப்படியே போயிருக்கு. அவங்களே தான் தேடி கண்டுபிடிக்கல. இல்லை, ஒரு 2 படி இருக்கு எங்கள் இதில் வெளிமடையில் கிடைச்சி. இந்த மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே போன தண்ணி. நான் எடுத்திருக்கேன். அதில் அந்த தண்ணி போன ஸ்பீடுக்கு போயிருக்கு. அங்கே வெளிமடை எத்தனை கிலோமீட்டர் எடுத்துட்டு வெளிமடைன்னு சொன்னால் உடுப்பு சொல்லலாம் தாண்டி லூமத்தையெல்லாம் தாண்டி போகணும். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மேலே. என்ன சொல்றீங்க? நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய வீடுகளை இழந்து அப்படியே இருக்காங்க. அப்படி இருக்கிறாங்க. படுத்தே இருக்கிற ஆள் இருக்கு, இதுல இருக்காங்க நிறைய அப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் நாங்கள் போனோம். போய்க்கல ஹஸ்பண்டும் பாபாவும் அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னா ஒருத்தவங்க தூக்குனாங்க. பாபாவை தூக்குனதுக்கு பிறகு இவங்க மாமியும் போய் மண்ணுக்குள்ள விழுந்துட்டாங்க. நீங்களும் எப்படி மண்ணுல மாட்டுனீங்க? எப்படி மாட்டுனீங்க? எப்படி கை மாட்டிச்சு. கை மாட்டிதா? கால் மாட்டலையா? கால் மாட்டிச்சு. நித்திர தூங்க மாட்டீங்களா? இல்ல நைட்ல நான் மழை வந்தா பெரும்பாலும் தூங்குறதுக்கு பயம் எங்களுக்கு. அதுல இருந்து கொஞ்ச நேரம் தான் தூங்குறது. ஆனா அதுக்கு முன்னுக்கு இருந்த சுதந்திரமும் நிம்மதியும் இல்லை எங்களுக்கு. நிலைமையில வந்து சரியான ஒரு டேஞ்சரஸ் ஏரியாவெல்லாம் இப்ப நாங்க வந்து இப்ப வீட்டுக்கு கொண்டு போறோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் நேஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த மக்களுக்கு உதவிகளை வழங்குறதுக்காக ஏன்னா ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குது. நாங்கள் இந்த மலையகத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரண உதவிகள் வழங்குறதுக்கு நாங்கள் அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். எந்த இடத்துல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு தான் வந்து எங்களோட உதவிகள் போய் சேரணும் அப்படின்ற வழியால் வந்து நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் ஒரு 4-5 நாட்களாக நாங்கள் ஒவ்வொரு இடமா போயிட்டு நாங்கள் விவரங்கள் எடுத்துக்கொண்டு வரோம். உயிரை பணைய வச்சு தான் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து எல்லாரையும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிட்டாங்க. காரணம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இங்கே ஏற்கனவே பயங்கரமான மண் சரிவு இடம்பெற்றது. அதையும் தாண்டி மறுபடியும் மண் சரிவு இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். வந்தது புறம் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுன்னாங்க. வழியெல்லாம் கடும் மோசமாக தண்டிருக்கு. இப்போ என்ன சொன்ன மக்களே, நாங்கள் நிற்கிறது பக்கத்துலேயும் வந்து ஒரு 4 பேர் ஆக்கள் இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஆசிரியர். 2 ஆசிரியரும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக 4 பேர் உயிரிழந்ததாக வந்து சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு அண்ணா வந்து பக்கத்தில் வந்திருக்காங்க. இவங்களுடைய வந்து கதைப்பு நம்ம. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பேர் உங்களுடைய? என் பேர் மொய்சன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்னமா இப்போது உங்களோட நிலவரம் எல்லாம்? நிலவரம் மோசமான நிலைமையில தான் இருக்குது. இந்த காலநிலை மாற்றத்தினால் பல்வேறு இடங்களுக்கு மத்தியில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் பெரிதாக பாதிக்கப்பட்ட இடம்னு சொன்னால் இது எஸ்கடல், கந்தப்புல. அதாவது நான் நிற்கிறது வந்து சந்திரகாந்தி. தமிழ்நாட்டில் சொல்கிறது சந்திரகாந்தி, இங்கிலீஷால் சொல்கிறது எஸ்கடல். ஓகே. இதில் இப்போ மொத்தம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? எனக்கு 4 பேர் இறந்துருக்காங்க. 4 பேர் அவங்கள இறந்ததாக அறிகுறி எங்களுக்கு இன்ன வரைக்கும் காணல. என்னன்னு கேட்டால் அவங்க அந்த வெள்ளத்தால் அரிக்கப்பட்டு போனாங்களா இல்லாட்டி மண்ணை இறுகி அப்படி மரணிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறது இன்னும் எடுக்கல. அவங்க தேடி கொண்டு இருக்காங்க. அப்போ இன்னும் தேடுதல் பணி ஈடுபடலையா? இல்லை ஈடுபட்டாங்க. இராணுவத்தாலையும் போலீஸாலையும் வந்து தேடினாங்க. தேடி பார்த்து தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தாங்க. அதுக்கு கிடைக்கல. எத்தனை வீடு சேதமா அப்படி போய் இருந்தவங்க? இல்லை ஒரே வீட்டில் இருந்தவங்களா? இல்லை ஒரே வீட்டில் இருந்தவங்க தான் 4 பேர். ஒரே ஃபேமிலி. அதில் மற்றாக்கள் தப்பிட்டாங்களா? எத்தனை பேர் இருந்தவங்க அந்த வீட்டில்? அவங்களோட வீட்டில் இருந்தவங்க 5 பேர். 5 பேரில் அந்த சேர் வந்து வெளியே போயிட்டாரு. மற்ற ஆட்கள் இறந்து போயிட்டாங்க. 2 பேர் சேர் இருந்தவங்க டீச்சர்ஸ் வந்து சேரும் டீச்சரும் தான். 2 பேர். எத்தனை டீச்சர் அங்கே இருக்காங்க ஆசிரியர் அந்த குடும்பத்தில்? அந்த குடும்பத்தில் 2 பேர். என்ன கொஞ்சம் ஆயிட்டாங்களா? வாட்ச் வருது. மொத்தமாக கிட்டத்தட்ட எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க குடும்பம்? எனக்கு 90 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 90 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மொத்தமாக. உதவிகள் வந்து சேர்ந்துருக்கா? சரியான முறையில் வந்து சேரல. சரியான ஏன்? அது காலநிலைகள் மாற்றத்தினால்
வாகன வசதிகள் வீதி வசதி குறைவு தானே, அந்த படியாக அதனால உதவிகள் வரல. உங்கள்ட்ட இந்த இது அட்ரஸ் சரியா சொல்லுங்களேன். எங்களோட அட்ரஸ் வந்து எஸ்கடல் கந்தபோல. எஸ்கடல் கந்தபோல நூரெலியா மாவட்டம். ஓகேயா, சந்தோஷம். ஊராக்கள் இப்போ வந்து வெளியில போயிட்டாங்க தானே, அவங்க இப்போ எங்க இருக்கிறாங்க? அவங்க இருக்காங்க கந்தபோல டவுன் ஒரு மண்டபத்தில் தான் இருக்காங்க. அதாவது அகதி முகாம் ஒன்றில் தான் இருக்காங்க. அகதி முகாமில் இருக்காங்க. அங்கே போனால் சந்திக்கலாம் சந்திக்கலாம், கட்டாயம் சந்திக்கலாம். நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய வீடுகளை இழந்து அப்படியே இருக்கிறாங்க. போற வழிலாம் நீ அந்த அவங்க கனவு பண்ணது இருக்கு. அந்த வார வெண்ணில் இருந்ததா இந்த ஒரு வளைவில் இருக்கு, கல்லெல்லாம் வரும் வந்து இருக்கு. அதுலயே அந்த டீச்சர்ஸ் அவங்க அந்த அதில் தான் இருந்தாங்க. என்ன மடுக்கல மக்களை பாருங்க, 2 ஆசிரியர்கள் உட்பட இன்னும் 2 பேர் வந்து ஒரே வீட்டில் இருந்து அப்படியே மண்ணோட சேர்த்து தண்ணியோட சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். இன்னும் இதுவரையிலும் அவங்களோட பொடியை வந்து தேடி கண்டுபிடிக்கலையாம். என்ன பொடியை வந்து தேடி கண்டுபிடிக்கல. ஐயா சொல்லித்தான் வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? வீட்டை போகிறேன். வீடு எங்கே இருக்கு உங்களோட வீடு? இங்கெல்லாம் வந்து ரேட்டுகள் கொடுக்கலையா? இங்கிட்ட பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்க்கல, ஆனால் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். கடவுள் நீ இருக்கிறீங்க. ஆனால் இப்படி இருந்த இடங்கள்லாம் நீ நிறைய வந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ அங்கேருந்து சரிஞ்சு வந்தா நீ ஃபுல்லாக போகுது, ரோட்டெல்லாம் கடந்தா போகுது. ஏன்னா அப்படித்தான் நிறைய நாங்களும் பார்த்து நாங்கள் ஃபுல்லாக பதுல்ல சைட்லாம் வந்து மடுல் சிம் அந்த சைட்லாம் வந்து பெரிய பெரிய இது நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த வார இதில் நடந்திருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்களா இங்கே? இவங்க அவங்களோட தனக்குள்ள வீட்டில் இருக்காங்க. இவங்களா அவங்களோட கதைக்கலாமா? கதைக்கலாம், பார்த்துட்டு வாரம் சும்மா போயிட்டு. நன்றி ஐயா, சந்தோஷம் ஐயா. ஓகே அக்கா, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு. பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? பிரச்சனை இல்லையா? எப்படியுமே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நாங்க இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் தாங்க இருக்கோம். அதுக்கு முதல்ல தண்ணி வந்துருச்சு அன்னைக்கு மழை டைம்ல. அப்புறம் நாங்க பவாவையும் தூக்கிக்கிட்டு அண்ணி மாமி அவங்களோட சூரியகாந்திக்கு போயிட்டோம். சூரியகாந்தி இருக்கா ஊர்? இது சந்திரகாந்தி ராகல சைட்ல இருக்கு, அங்க போயிட்டோம். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் நாங்க போனோம். போய்க்கல ஹஸ்பண்டும் பாபாவும் அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இது போயிட்டு காப்பாத்த போயிட்டு இதுவும் போயிட்டு விழுந்து, அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் நாங்க போய் சென்றடைஞ்சோம். ஏன்னா எங்க எங்களுக்கு பயம்னா மேல இருந்து ஸ்லிப் ஆகி வந்த அதிர்வெல்லாம் வீடு ஆட தொங்கிருச்சு. சுவர்லாம் வெடிச்சிருக்கு, உள்ளுக்குள்ளேயே வெடிச்சிருக்கு. இந்த அங்கிட்டும் அங்கிட்ட எல்லாம் வெடிச்சிருக்கு. இப்போ நீ அங்கேயே போய் நம்ம தங்குனாலும் கிட்ட நமக்கு கிடைக்கிற என்ன மெசேஜ் நம்ம கிடைக்கிறது எதுவுமே நமக்கு இங்கே வந்து நம்மள சேராது தானே, நம்ம வெளியில போயிட்டு இருந்தா. அதனால வந்து பயத்தோட தான் இங்கே வந்து இருக்கோம். இப்போ நித்திர தூங்க மாட்டீங்களா? இல்லை, நைட்ல நம்ம மழை வந்தா பெரும்பாலும் தூங்குறதுக்கு பயம் எங்களுக்கு. அதுல இருந்து கொஞ்ச நேரம் தான் தூங்குறது. ஆனா இதுக்கு முன்னுக்கு இருந்த சுதந்திரமும் நிம்மதியும் இல்லை எங்களுக்கு. பயம் தானே. இந்த மரமும் வேற. பாருங்க, அந்த மரமெல்லாம் விழுந்துச்சுன்னா நம்ம வீடெல்லாம் அறவே இருக்காது. இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குன்னு நாங்க 2-3 பேர்த்துக்கிட்ட சொல்லி இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே நடத்தி குடுக்குற மாதிரி ஆனா இல்ல. ஏன்னா எங்கிட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஃபுல்லா மரம் மட்டும்தான் தெரியும். வெளியில இருந்து பாக்குறப்ப மரம் மட்டும்தான் நமக்கு கண்டுக்கிறதா இருக்கு. உள்ளுக்க வந்து பார்த்தாதான் தெரியும் இவங்க இந்த இடத்துங்கள்ல இருக்காங்க. அப்படியே பேர தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாரு. இறங்குனதுக்கு அப்படியே உள்ளுக்கு போயிட்டாரு போல போயிருச்சு. ரோட்ல போகும்போது பாதையோட வழியில போக இல்ல, கீழே மண் அப்படி இறங்கி அப்படித்தான் போனோம். அங்கன கீழே போயிட்டு அப்படி ஆகிருச்சு. அப்படின்னா ஒருத்தவங்க தூக்குனாங்க, பாபாவை தூக்குனதுக்கு பிறகு இவங்க மாமியும் போய் மண்ணுக்குள்ள விழுந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவரு எல்லாம் பிள்ளைய தாங்க இழுத்துச்சு. எடுத்த நேரம் நாங்க போய்கிட்டு இருந்தோம். போக போக விடிஞ்சுதான் இடிஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சுங்க. இங்க இருக்க பயந்துல தான் நாங்க போனோம். நாங்க இப்போ உங்களுக்கு இருந்து எழும்பி போக சொல்லி அவர் யாரும் சொல்லலையா? இல்ல, அந்த சந்தர்ப்பத்துல வந்து யாருமே வந்துக்க முடியல. ஏன்னா நாங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ள மாதிரி ஆகிட்டோம். வெளியில இருந்து யாரும் வர்றதுக்கான சந்தர்ப்பமும் இல்ல, நம்மளும் வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம். யாரையுமே குறை சொல்ல இயலாது. அது வந்து நேரம் தான் சொல்லணும். இவ்வளவு பேர் அந்த 4 பேரு மட்டும்தான் போயிட்டாங்க. எங்களுக்கு அது ஒண்ணுதான் கவலை. நிறைய பேர் வீடுகள்லாம் பழக்கமா அப்படின்னா ஒரு ஆசிரியர் அவங்க இங்கேயும் ரொம்ப நாள் படிச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா ஊருக்குள்ள உள்ளவங்க பெருசா நாங்க 2 பேர் இருந்தவங்க
இல்ல ஒருத்தவங்க ஒரு ஓ. ஒரு ஆள் தான் ஆசிரியரா? அவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவர் பாபா என்ன 2 பேரும். அவங்க அவர் வந்து கந்தப்பள கோயில்ல தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, சரியா எங்கன்னு தெரியல. அப்ப கந்தப்பள்ள கோயில் அடி போனா பாக்கலாமா? என்ன அவங்கள கோயில் அது? பார்க்கலாம், பிள்ளையார் கோயில். பிள்ளையார் ரோட்டோரத்துல இருக்கு. ஒரு ரோட்டோரத்துல இருக்கு கந்தப்பளையில. எவ்வளவு தூரம் போகணும் கந்தப்பள்ளைக்கு? அது கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே போய் கேட்டீங்கன்னா சித்தி விநாயகர் கோயில்ல மண்டபத்துல தங்கி இருக்கவங்க சரியா எவ்விடத்துல அந்த மண் சரிவு நடந்தது? அந்த அந்த வளைவுல, அந்த வளைவுல முன்னுக்கு வீடு இருந்தது, ஓ. மேலுக்கு இருந்தது. அந்த ஒரு சின்ன குட்டி வீடு ஒன்று இருக்கு தானே பக்கத்துல? அது அங்கன தானே. அந்த குட்டி வீட்டுக்கு மேலே. அந்த குட்டி குட்டி வீடு மேல என்ன நாங்க போக்குல பாக்குறோம். ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்க, நாங்க திருப்பி வருவோமா? சரி, ஓகே, சரியா, ஓகே, பாய்டா. தம்பி பேர் என்ன? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா கதைக்கிறார் என்ன? நீங்க மண்ணில் மாட்டினீங்களா? எப்படி எப்படி மண்ணில் மாட்டினீங்க? மாட்டிச்சு. எப்படி மாட்டினீங்க? புடி. எப்படி? கை மாட்டிச்சு. கை மாட்டிதா? கால் மாட்டலையா? கால் மாட்டிச்சு. அப்பா சுட்டு கால் மாட்டிச்சு சொல்லுங்க. அப்பா சுட்டு கால் மாட்டிச்சு. அப்பா தந்தாரா? நீங்க அழலையா? அழுகுனே. அழுதுனீங்களா? அப்படியே கேட்க. எத்தனை வயசு ஆளுக்கு? அவருக்கு 4 வயசு ஆக போகுது. இந்த 22 பர்த்டே அவருக்கு. பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க. பிந்தியில முந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா பயமா இருக்கு அங்க இருக்கிறது உங்களுக்கு? ஏன் மழை வந்தா அழுக? ஏன் பயமா இருக்கு? மழையில பயமா இருக்கா? மழை வந்தா ஏன் பயம்? சத்தம் சொல்லுங்க. சத்தத்துக்கு பயமா? சரிடா தங்க, வாரமா, போயிட்டு வரமா. பாய் பாய்டா. பாய். வடியா கதைக்கிறேன் நானு, எதிர்பார்க்கலையா? சரி ஐயா, அப்ப நாங்க வலிக்கிறோமாம்மா. சரி, வாரமா. ஓகே, நாளைக்கு வருவேன் தாங்க. சரிடா, பாய் பாய். வடிவா கதைக்கிறேன் தம்பி, வாங்க நாளைக்கு. கந்தப்புள்ள அப்படின்ற அந்த இடத்துல பிள்ளையார் கோயிலில் வந்து தங்க வச்சுக்காங்களா, அங்கே போனால் தெரியும். மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு இருக்கோம். இந்த கிளைமேட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், பயங்கரமான கிளைமேட். முன்னுக்கெல்லாம் மண் சரிஞ்சு கிடக்கு, மலையிலேருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கு, மெல்ல மெல்ல அடியுது. இங்கே வந்து ஒருத்தரும் இல்லை, இங்கே வந்து இப்போ எலும்பு சொல்லிதாங்க ஆக்கெல்லாம். இங்கே பாருங்க மகளே, இங்கே பாருங்க, இதெல்லாம் மண் சரிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஏன்னு சொன்னால் தண்ணி வருது அதில். இங்கே பார்த்தீங்களா, அதில் தண்ணி வந்துட்டு இருக்கு, தண்ணி போய் கொண்டு இருக்கு. இதெல்லாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. ஒரு மரம் ஒன்று அப்படியே சரிஞ்சு கிடக்கு பாருங்க. ஒரு மக்கள், இந்த ஓரமெல்லாம் வந்து தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு பாருங்க. இந்த ஓரமெல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு. இதெல்லாம் திருப்பி மண் சரித்த வாய்ப்பு இருந்தால் அந்த சரிஞ்சு பார்த்துல அந்த முன்னுக்கு சரிஞ்சு கீழே போயிருக்கு. இதெல்லாம் வந்து டேஞ்சரான ஏரியா உண்மையிலே. ஓகே மக்களே, பாருங்க பாருங்க மக்களே, இதெல்லாம் மரம் எல்லாம் அப்படி விழுந்துறங்கன்னு பாருங்க மக்களே. சரியா டேஞ்சர், மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. இந்த மழைக்குள்ள நாங்கள் இப்போ வீடு எடுத்து கொண்டிருக்கோம். அதில் ஓரத்துக்கு வந்து வாகனத்தை விடலாது, விட்டால் சிக்கல். கிளைமேட் வந்து பயங்கரமா இருக்கு மக்கள். நான் கதைக்கிறது எவ்வளவு தூரம் உங்களுக்கு கிளியரா விளங்குமான்னு தெரியல. மழை ஒரு பக்கம் நார்மலா வந்து பேஞ்சு கொண்டு இருக்கு, அடுத்து வந்து இந்த பனி மூட்டமா இருக்கு, பயங்கர இதா இருக்கு. ஐயோ, இந்த பக்கம் தான் விழுந்துருக்கா. இது இந்த மேலே மேலே இந்த கல்லாம் பார்த்துல அங்கடக்கு. இந்த பாருங்க, இந்த வந்திருக்கு, இதுக்குள்ள தான் இறந்திக்காங்க. தெரியுதா? அந்த அதுக்கு மேலே அந்த அந்த வீட்டுக்கு மேலே ஆனோம். அப்படின்னா அந்த வீடு இல்லையாண்ணா, இப்போ வீடு இல்லை, வீடு வந்து அடிக்கப்படும் இப்படி வந்துட்டு மகளே. இங்கே பாருங்க போய்கண்டு, இங்கே பாருங்க மகளே. அது என்னென்னு சொன்னால் மகளே, இந்த அருகே பாருங்க, இதுக்கு மேலே இருந்த வீடு ஒன்று தான் அப்படி அடித்து இந்த அடிக்கிற வழியால் வந்து அப்படியே இந்த ரோட்டை கடந்து இப்படியே போயிருக்கு. இந்த பாருங்க இடிச்சு போயிருக்கு, இதெல்லாம் இடிஞ்சு கிடக்கு அப்படியே ஃபுல்லாக.
மகளே பாருங்க, மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த நாங்கள் வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம், உயிரை பணைய வச்சு. என்றால் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் நேரடியாக வரணும். வேண்டால் இப்போ அந்த ரோட்டில் வாகனங்கள் போவதில்லை, அரசாங்கம் எப்படி உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தெரியல என்ன. அதனால் இப்போ நாங்களே இப்போ களத்துறீங்க பாருங்கள். அந்த அருகே பின்னுக்கு பாருங்கள், இந்த தெரிய பாருங்கள், இந்த பின்னுக்கு மேலுக்கு வந்து ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே 4 பேர் ஆக்கள், வீடோட சேர்த்து 4 பேர் ஆக்கள் அடித்து இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து போயிட்டாங்களா மக்களே. இது வரைக்கும் தேடிக்கொண்டிருக்காங்க, இன்னும் வந்து கண்டுபிடிக்கல. இது வந்து நுரலியா மாவட்டம் ராகல கந்தப்புல அடுத்த சந்திரகாந்தி என்ன சந்திரகாந்தி என்ற இடத்துல வந்து இந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 90 குடும்பத்தை வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னால் மறுபடியும் இங்கே வந்து மண் சரிவு இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தரையும் வந்து இங்கே நிற்க வேணாம்னு சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் வந்து அந்த கந்தப்புழையில் வந்து பிள்ளையார் கோவிலில் வந்து நிறைய பேர் இங்கே இருந்து போனவங்க இருக்கிறாங்க, அங்கே தான் போகிறோம். அந்த பக்கம் பாருங்கள் அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா போக்குவரத்தும் பயங்கர கஷ்டம் மகளே. பாருங்கள் இந்த மரத்துக்குள்ளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே புகைமூட்டம் அப்படியே கிட்ட வந்து கொண்டு இருக்கு மகளே. இதில் போகிறதும் கஷ்டம், லைட் போட்டு வரதே தெரியுது வாகனங்கள். இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம், அங்கே போக்குள்ள பாருங்க மகளே. இங்கே பாருங்கள் இந்த ரோடெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு, சரியான ஆபத்து. இந்த ரோடெல்லாம் வந்து பயங்கரமான ஆபத்து. பாருங்க 2 பக்கம் வந்து அந்த மஞ்சள் இது வந்து பொலித்தீன் வந்து போட்டிருக்காங்க போக்குறான்னு சொல்லிட்டு, அங்கே சைட்டுக்கு போக்குறான்னு போட்டிருக்காங்க. லைட் போட்டால் தான் வாகனம் தெரியும். பாருங்க இந்த கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்கான்னு. சரியான பனிமூட்டம், வாகனங்கள் லைட் போட்டு வந்தாலும் தெரியும். அந்த பக்கம் ஒன்றுமே தெரியுதில்லை, ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது, வெள்ளையா போய்த்து வானம் தெரியுற மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் ரோட்டை பாருங்க, இங்கே தெரியுதா இல்லை? அந்த முன்னுக்கு வர லைட் பண்ண தான் தெரியுது, ரோடு தெரியுது இல்லை மக்களே. இந்த கிளைமேட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மக்களே. எனக்கு பின்னுக்கு இப்போ மழை பெஞ்சோன்னு இருக்குது, இந்த மலைக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ வந்து மண் சரிவு வந்து நடைபெறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. எங்கள் கதைக்குள்ளே ஒரு பாதுகாப்பு தேவை. நீங்கள் பாருங்கள் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சே இருக்குது. இது பாருங்க மரமெல்லாம் சரியான பனிமூட்டம் மகள். பாருங்க ஒன்றுமே தெரியல. சைட்ல வந்து வீடுகள் இருக்கு, கீழே பள்ளத்துல வீடு இருக்கு, ஆனா வானமாய் தான் இருக்கு. அங்க ஃபுல்லா வந்து வெள்ளையா தான் தெரியுது, ஒன்றுமே தெரியுது இல்லை. வானம் தான் பாத்தியா மிதோ, இதான் வானத்துல முடியுமா இருக்கு, ஒன்றும் தெரியுது இல்லை. இங்க மேல 5 பேர் அதுல ஃபுல்லா மண்ணா மக்களே. ஒருத்தர் எங்களுக்கு மகளே இப்படியான இடங்கள்ல வந்து வாகனம் எல்லாம் ஓட்டி மேலே பழக்கம் இல்லை, ஓடி பழக்கம் இல்லை. இவ்வளவு பெரிய குளிருக்குள்ள என்ன சமண இடத்துல நாங்கள் வந்து வாகனம்லாம் ஓடி இருக்கோம். இப்படி பள்ளம், இப்படி மலைகள், அதுவும் வந்து எத்தனை அடி உயரத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இப்போ இப்படியான இடங்கள்ல வாகனம் ஓட்டல, அதனால இப்போ நாங்கள் பயந்து தான் ஒவ்வொரு தடவை வந்து வாகனம் ஓடிக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள், நாங்கள் போன இடமெல்லாம் வந்து உண்மையிலே சரியான ஒரு டேஞ்சரஸ், இப்போத்தி நிலைமையில் வந்து சரியான ஒரு டேஞ்சரஸ் ஏரியாவெலாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கொண்டு போகிறோம். என்ன செய்கிற மக்களே, நாங்கள் களத்தில் இறங்கி ஆக்களை கண்டுபிடிக்கணும். என்ன உண்மையிலே இந்த கிராமத்துக்கு நாங்கள் எங்களால் பண்ணிங்க உதவி வந்து நாங்கள் செய்வோம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஆக்கள் தங்கும் இடத்துல வந்து அதாவது முகாமில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சரியான ஒரு அலர்ட்டான ஏரியா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் மண் சரியும். ஏன்னா தண்ணி அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கு, மண் சரிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தண்ணியோட வரத்தானே ஓடத்தானே மண் சரியுறாங்கன்னு. எல்லாம் பாருங்கப்பா, இந்த காட்டுக்கோழியவர் காட்டுக்கோழியோ ஆக்கல்ற வீட்டுக்கோழி ஏரியா.
கரெக்ட் ஏற்றி கொண்டு போகிறாங்க பாருங்க. 300 ரூபா வானம் வந்து கரெக்ட் ஏற்றிருக்காங்க. உனக்கு என்ன தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? இன்னும் வீடியோவில் தெரியுதா? என்ன உனக்கு என்ன தெரியுது? ஒரு புகை இஞ்சால சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வானத்தின் தொங்கல் தர மாதிரி தான் இருக்கு. நமக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்கு. அப்படியே கையெல்லாம் அப்படியே அந்த திமுத்து போயிடுது, கையெல்லாம் அப்படியே திமுத்து உரைச்சு போயிடுது. எப்படி இருக்கீங்க? கோவில் எடுத்திருக்கீரியா? தெரியுதில்லை. இந்த போறான் கேட்போம் அவங்கள்ட்ட. ஐயா கந்த புள்ளங்க யாரு? கந்த இது பிள்ளையார் கோவில் அதெல்லாம் அந்த ஆக்கள்ல தங்க வச்சிருக்காங்க. சரி இங்க இருக்கான், மத்தவங்க அவங்க வீட்டுல இருக்கான். இருக்காங்கண்ணே. சரி எவ்வளவு தூரம் போகணும்? முன்னிக்க கோயில் ஓகே 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 ஓகே. மட்டக்கள் இருந்து வரணும், மட்டக்கள் இருந்து. ஓ சரி ஓகே சரி. இதெல்லாம் கோயில் இருக்கா முன்னுக்கு பாருங்க. அந்தாரி கோவில் அந்தாரி. மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்ன கந்தப்புல இந்த பிள்ளையார் கோவில் இங்கே தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆக்கள், அதாவது சந்திரகாந்தி அந்த இடத்துல கூடிய ஆக்களை வந்து தங்க வச்சுருக்காங்க. இப்போ நான் சடங்கு போகிறோம். இது வந்து பாதுகாப்பாக இடத்துல நிற்க போகிறான். இங்கே பாருங்க பாயிலிருந்து போய் கொண்டிருக்கு. வாங்க நான் போவோம். ஓகே உடனே போயிருக்கீங்க. செருப்பு வரத கரெக்டா? ஏன் இது கோவில் தானே? அது சைடில் இருக்கா மண்டபமா? அது உள்ள போகலையா மக்களே? சைட்டாலையா? மூஞ்சி இப்ப தெரியுதுனே. மொத்தமாக வச்சுட்டீங்களா? நம்ம நீ போன ஆளுக்கம் தெரியும். நம்ம அப்ப தெரிஞ்சிச்சு. இது ஒரு வீடுமா என்ன? ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அங்கே அனுமதி பெற்று தான் வந்து எடுக்கணும். இரண்டால் இங்கே கிட்டத்தட்ட வந்து 280 குடும்பம், 295 குடும்பம் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து தங்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 850 பேருக்கிட்ட. இது வந்து 2-3 ஊரை சேர்த்து வச்சுருக்காங்க. நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சந்திரகாந்தி. அடுத்து என்ன ஊர் அடுத்தது? சென்ட் ஜான்ஸ். ஓகே, அப்படின்ற அந்த ஊர்லேயும் 2-3 ஊரை சேர்த்து இங்கே வந்து தங்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் அங்கே எடுக்கலாம். இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று அங்கே நடந்து கொண்டு இருக்கு. நான் மோட்டிவேஷன் பண்ணி கொண்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் 880 பேர் இருக்காங்கண்ணே. கிட்டத்தட்ட ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ ஜெயிலுக்குள்ளே வந்து எப்படி வந்து நீட்டாக வந்து க்ளீனாக வைக்கணும். அதேமாதிரி வந்து நீங்கள் வாஷ்ரூம் போனால் வந்து நீங்கள் வந்து அதை கழுவணும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு தொற்று வருமானு சொல்லி நீங்கள் விலகி இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் மருத்துவம் பண்ணணும், என்னென்ன டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இங்கே அவேர்னஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அதனால் நாங்கள் உள்ளுக்கு எடுக்கல. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய 850 பேருக்கு வந்து என்ன மாதிரி சமையல் செய்து கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒன்றா இருக்கும். வடை பாயாசத்தோட சாப்பாடு இப்போ கொடுக்க போகிறாங்க. இரவு சாப்பாடு வந்து கொடுக்க போகிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4-5 பேர் சேர்ந்து ஃபுல்லாக சமைச்சு கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வடை. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க வடை செஞ்சு கொண்டிருக்காங்க. 850 பேருக்கு கொடுப்பீங்க அப்படி செஞ்சு. இதெல்லாம் வந்து செய்யுதுன்னா கவர்மெண்டா இல்லை ப்ரைவேட்டாக செய்கிறாங்களா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அரசாங்கத்தில் வந்து கொடுப்பாங்க நீ அவங்களும். இந்த கேப்பை நாங்கள் ஃபுல்லாக எடுத்து செய்கிறோம் இந்த கந்தப்புல டவுனில். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த கந்தப்புல டவுனில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வேளை சாப்பாடு ஒவ்வொரு ஆள் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த வேலை இப்போ பார்த்தீங்கன்னா வடை பாயாசத்தோட சாப்பாடு பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் பாருங்க
ஃபுல்லாக பெரிய தட்டில் செய்கிறாங்க. பாருங்க அம்மாக்கள் வழியாக பிடிக்கிறான் பாருங்க வடைய. ஓகே, அந்த பக்கம் என்ன செய்கிறாங்க? அந்த பக்கம் சமையல் நடக்குவா காட்டு. இது பயர் என்ன? பாயாசத்துக்கு உண்மையிலே வடை பாயாசம் மகளே, பேச்சு சொல்லணும்னே. இது பாயாசத்துக்கு பயர் ரெடியாக இருக்குது. இது அரிசி இது அரிசி தண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, அரிசி தண்ணி வச்சிருக்காங்க. அது பலாக்காய் என்ன? இது கருணக்கிழங்கு மகளே, கருணக்கிழங்கு. இது வந்து கத்தரிக்காய். இவர் தான் சமைக்கிறார். இது வந்து புடலங்காயும் கடலையும் புடலங்காய் தக்காளி பழம் சேர்த்து ஒரு வெள்ளைக்கறி மாதிரி. இவர் தானே வந்து மெயின் ஷெஃபா என்ன? நீங்க தொடர்ந்து சமைச்சு கொண்டிருக்கீங்க. நல்ல வாசமா இருக்கா, நல்ல மனமா இருக்கு, நல்லா சமைக்கிறார். கல்யாணத்துல சமைக்கிறவரா? அப்ப இப்ப நீங்க வந்து இப்ப இலவசமா மக்களுக்கு இப்ப சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்க. இப்ப சம்பளம் எத்தனை நாளைக்கு இலவசம்? ஓகே, நல்ல விஷயம். உங்களோட தொழில் மய போயிட்டேனே. ஓகே. சம்பளமும் பெரிய சம்பளம் வாங்குறாங்களா அவரு? தேவையான அளவு மட்டுமே. ஓகே, வடிவா சமைங்க, நைட்டு வடிவா சாப்பாடு கொடுங்க. நாங்கள் பார்த்துட்டு வரோம். பாருங்க, மோட்டிவேஷன் பண்றான் பாத்தீங்களா? நான் சொன்னேன் இந்த அவேர்னஸ் இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. இவ்வளோ பேர் இருக்காங்க, தங்க வைக்காங்க. பெரிய ஒரு ஹோல். அண்ணா இங்கே ஒரு பாதிப்பு வராதானே? இங்கே ரெண்டு பில்டிங் இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று ஸ்பேஸ் இருக்கு. இங்கே பெரிய அளவு பாதிப்பு இங்கே இல்லை. இப்போ இங்கே க்ரௌட் குறவு, மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க. வர முடியாதவங்களாம் மேலே தருவாங்க. மேலே இருக்காங்க. 8 மணிக்கு மேலே தான் அந்த வெளியில் போனவங்க எல்லாம் வந்து ஆஜராகிறது. இப்போ வீட்டுகளுக்கு போயிருப்பாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. 1000 பேருக்கு மேலே இருக்காங்க இதில் மட்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே. இங்கே பாருங்கள், இது அவங்களோட உடுப்புகள். ஒரு அம்மா எல்லாமே இந்த படுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மேலேயும் இருக்காங்கண்ணே. வெளியில் வர நல்ல குளிராக இருக்குது. படுத்தே இருக்கிற ஆள் இருக்கு, இதில் இருக்காங்க நிறைய அப்படி ஆளாம் இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கிறார்கள். விளங்குதா? அப்படி இருப்பாங்கண்ணே. ஓகே. இந்த இருக்காங்க அடுத்த ஆள். என்னடா சாப்பிட்டியா? இந்த படுத்துருக்காங்க. வா, இந்த இப்படி போட்டு தான் படுக்கிறாங்க பார்த்தீங்களா? நல்ல சுகம். அன்னைக்குள்ளே கண்டனா அப்புறம் நீங்கள் பிஸியாக போயிட்டு இருக்க அப்படி இருந்து. அப்படியா? இப்போ அங்கே வேலை செய்றீங்களா? இப்போ நின்றுட்டீங்களா? டீச்சிங் இப்போ ஓகே. இப்போ டீச்சிங் வந்துட்டேன். நம்மளோட ஃபேமிலி தான் எல்லாம் வந்தவங்க எல்லாருமே அப்படியே நான் பார்த்துட்டு போகணும். ஸோ வந்தீங்க விசிட்டிங்க? ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வாரணம் கொடுக்கறதுக்கு. ஓகே. சரியா, சந்தீபமே. பரவாயில்ல சந்தீபமா, போயிட்டு வர வெளியே போகலாம். பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை தானே? தனியாக அடிச்சுட்டு போனாங்க. நீ அவரோட கணவர் இருக்கிறாங்க எங்கே? அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மனசு அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்களே சும்மா அது இதுன்னு சொல்லி அவரை கொஞ்சம் அந்த தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு பேச இருக்கு. சும்மா ஒரு நாள் சொல்றதவங்க கழுத்தை வெட்டிக்கிட்டாருன்னு,
அடுத்த நாள் சொல்றது மருந்து குடிச்சிட்டாருன்னு அப்படி ஆகணும் அந்த பயத்தில் என்ன அனுப்பிட்டாங்க. அவங்களையும் தேடி கண்டுபிடிக்கல என்ன இல்லை ஒரு 2 படி இருக்கு எங்கள் இதில் வெளிமடையில் கிடைச்சி எடுத்தாச்சா மகன் இன்னும் அடையாளப்படுத்திருக்காங்க போல. அதே இங்க இருந்து வாங்க போனோம் வெளிமாடு அந்த மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே போன தண்ணி நான் எடுத்திருக்கேன் அதில் அந்த தண்ணி போன ஸ்பீடுக்கு போயிருக்கு அங்கே வெளிமடை. எத்தனை கிலோமீட்டர் எடுத்துட்டு வெளிமடைன்னு சொன்னால் உடுப்பு சொல்லலாம் தாண்டி லூணுமத்தையெல்லாம் தாண்டி போகணும். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மேலே. என்ன சொல்றீங்க இந்த லைனில் போயிட்டு உடுப்பு சொல்லாவ லூணுமத்தை அடுத்து தான் வெளிமடை. 100க்கு ஒரு 50 அப்படி இருக்குமாங்க இல்லை கூட இங்கன்னா நம்ம நுரலேருந்தே 1.5 hour போடணும் வெளிமடைக்கு. அப்படியா இது கொஞ்சம் தூரம் இங்க இருந்து அடிச்சு நம்ம நான் சொல்றேன் ரோட் பை ரோட் போறது தண்ணி போனது வந்து கிட்ட தண்ணி வந்து இல்ல கிட்டத்தட்ட தண்ணி போன கிட்ட 25 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தாலும் இவ்வளவு தூரம் பாருங்க. அந்த வீட்டுல இருந்து போனவங்க கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால வந்து அவங்கள கண்டுபிடிச்சாங்க. 2 பேர் ஆக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க அந்த மேல இருந்து வந்த கல்லெல்லாம் பாத்தீங்களா? ஓ பார்த்தேன் ரோட்ல இருக்கு. எத்தனை கிலோ இருக்கும்? அதுதானே ஒரு 5000 கிலோ இருக்குமா? கூட தான் இருக்கும். கூட தான் இருக்கும். அந்த கல்லே அங்க இருந்து வரதா இருந்தா சாதாரணமா நம்ம மனுஷ உடம்பு ஒரு 60 கிலோ 70 கிலோ. அது எங்க இருந்து வந்த கல்? அது சின்ன பிள்ளைய அந்த மேல நீங்க போன இடத்துக்குள்ள இருந்து வந்தது. அந்த அளவு தண்ணி போசன் வந்துருக்கு தான் போயிருக்காது. அது அப்படிதான் தண்ணி வந்து அது விட்டு பாதையை அமைச்சுக்கிச்சு. ரோடு வழியாவே எல்லாம் போகல. என்னன்னா தண்ணி வந்து அது போற வழியா அமைச்சுக்கிட்டு அது பெருசாகிட்டு போயிடுச்சு. அதுதான் நடந்தது. ஆனா பாருங்க இன்னமும் அது சிக்கல் இருக்கு. என்னன்னா ஆத்த மறைச்சு வீடு கட்டினது, ஆத்த மறைச்சு தோட்டம் செஞ்சது, இதுக்கத்தான் கூட அதுகளில் உள்ள பாதிப்பு தான் கூட. சாதாரண இப்ப மண் சரிவு வேற, சரிவுக்கு காரணமே அதுதான். தண்ணி போற பாதையை அடைச்சது தான் பிரச்சனை. சரி எப்படி இருக்கீங்க? ஓ பார்த்தேன் நாங்கள் அந்த யூடியூப் மூலமாக வந்து இப்போ கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறோம். நாங்கள் போன தடவை வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு அரசாங்கம் தொடர்பு கொண்டு செய்தாங்க. இந்த முறை நான் நேரடியாக வந்து நானே பார்த்துட்டு அதை செய்யக்கூடியமே அதான் நேரடியாக வந்து நாங்கள் இவ்வளோ உயிராபத்துகள் இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துள்ள உண்மையிலே வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த ஊரில் இருக்கிறார்களுக்கு என்னன்னு சொன்னால் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்ட ஆட்கள். அதான் மனிதாபிமானம் ஒன்று வந்து இப்போ நல்லா இயங்கி கொண்டிருக்கின்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. எத்தனையோ தடவையில் வந்து எத்தனை பேருக்கு வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து எவ்வளோ பேர் சாப்பாடு கொடுக்குறது உடுப்பு கொடுக்குறதுன்னு பார்க்கல சந்தோஷமாக இருக்குது. அந்த வேலை நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது நாங்கள் வந்து நாங்கள் இப்போ போய் பார்த்துட்டு எங்களுக்கு அந்த லிஸ்டெல்லாம் தந்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் அடுத்த தடவை வரக்குள்ள வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன தேவை, அதாவது இதுதான் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் கொண்டு வருவோம். நான் வந்தக்கான காரணம் என்னென்றால் அரிசி பருப்பு தான் தருவேன் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தருவோம். இப்போ ஏதாவது பம்பேஸ் வேணுமெண்டா பம்பேஸும் வாங்கி தரலாம், இல்லை அவங்களுக்கு உடுப்பு வேணுமெண்டா உடுப்பு வாங்கி தரலாம். அப்போ அதனால கேட்டு கிளியரான எங்களுக்கு நல்லது தான். ஏன்னா சில பேர் இப்படி பொருட்கள் அரிசி பருப்பு கொடுத்து கொண்டு இருப்பாங்க. இருக்கிறத கொடுக்காம எல்லா கொடுக்குறா எங்களுக்கு விருப்பம். அப்படின்னா இங்கே என்ன உங்களுக்கு இங்கே தேவைப்படுது? சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 நாள் இருக்கும். 10 நாள் தான் இருக்கோம். உடுப்பு பெரியாக்களுக்கு ஜோசி மாதிரி கூதலுக்கு ஸ்வீட்டரா? ஓகே இப்படி இந்த இது போடுறதுக்கு அந்த இப்படி இதே மாதிரி ஸ்வீட்டர் அப்படி என்ன வீட்டுல வந்து வந்துருக்குறாங்க. அடிப்படை தேவைகள் நாங்க பாத்துக்கிறோம். தண்ணி கொடுக்குறோம், உப்பு இருக்கு, சாப்பாடு கொடுக்குறோம். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போறாங்க? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நிறைய அங்கே அதுலேயும் பார்த்த விஷயம் மட்டும் சொன்னால் இந்த பெண்களுக்கான உள்ளுடுப்புகள் அந்த பம்பேஸ் அந்த அப்படியானது தான் கூட எதிர்பார்க்குறாங்க. இந்த அரிசி பருப்பு அதில் விட அடுத்து நீங்கள் அந்த கூதலுக்கு பிறந்த ஸ்வீட்டர் அதுகள் முக்கியம். சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கு தொப்பி என்னென்ன சைஸில் கொண்டு போனீங்க? பொதுவாக ப்ரீவிய கொண்டு வந்தால் சரி எல்லா சைஸுங்க எக்ஸல் மீடியம் போட்டுருவாங்க. பெரியாக்களுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. சாப்பாடு சாப்பிட முதலாளிமாரு மக்கள்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஃபுல் டே எடுத்து சமைச்சு கொடுக்குறாங்க. நான் பார்த்தேன், நான் இப்போ சமையல் போனேன். எங்களுக்கு நீங்க வந்து உங்களோட முயற்சியால அடுத்த கட்டத்துக்கு இந்த மக்களுக்கு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்த என்ன ஸ்டெப் பண்ணாங்க. அதாவது இப்போ மட்டக்களப்புன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஈஸியாக வந்து கட்டிடலாம். இது வந்து நிறைய பேர் அந்த கம்பெனியோட வந்து கதைக்கணும். ஏன்னா வீடு கட்டுறேன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட அனுமதி எடுக்கணும். அப்போ அந்த பிரச்சனை இருக்குதாலே நம்பிக்கை கொண்டு இல்லாமல் இருக்கு இது வந்து வீடு கட்டுப்படும் இல்லைன்னு சொல்லிச்சேனே. அப்போ அந்த சட்டம் வந்து இங்கே வந்து செயல்முறைக்கு வர்றது கஷ்டம் பண்ணிருக்கீங்களா? அது இல்லை செயல்படுத்துகிற கஷ்டம் இல்லை. இவங்க வந்து மக்கள் வந்து அடுத்து என்ன செய்யணும் வச்சுட்டு இருக்காங்க. போறதா அப்படி இடிஞ்சு விடுவோமா, அதுக்கு ஒரு
உறுதி அளிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ இங்கே அரசியல்வாதி ஒருத்தர் வரலையா? வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, செய்வாங்க நினைக்கிறேன். ஆனால் மக்களுக்கு அந்த பயம் தான் இருக்கு. அது நம்ம கொடுக்கல, அது அவங்கள தான். இல்லை, நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாங்க. அதுதான் கண்டிப்பாக முடிஞ்சா கண்டிப்பாக. ஓகே மகள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயாவோட வந்து கழிச்சிருப்போம். ஐயா வந்து இப்போ எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய உதவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான அந்த உடுப்பு, இந்த குளிரை தாங்கக்கூடிய இந்த உடுப்பு தான் இப்போதைக்கு இங்கே தேவைப்படுது. அதை நானும் அனுபவிக்கிறேன், அப்படி தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பயங்கர குளிராக இருக்குது மக்களே. வெளியில் வந்து அப்படி வந்து போய் கொண்டிருக்குன்னு அந்த அந்த குளிர்ந்த வீரியம். மிஸ்ட்ன்னு சொல்கிறது, பனிமூட்டோடைய போய் கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்த்து ஒவ்வொரு பார்த்துட்டு கட்டாயம் இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் இவங்க கேட்குறது வந்து செய்வோம். எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியல, எவ்வளோ கொண்டு வர முடியும்னு தெரியல. எங்களை முடிஞ்சதை நாங்கள் கொண்டு வருவோம். உங்களோட டீட்டெயிலாம் தந்தீங்கன்னு சொன்னால் அது இது பண்ணலாம். ஓகே மக்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க நுவரெலியாவில் இந்த இடத்துல இவ்வளோ கந்தப்புல் அப்படின்ற இடத்துல வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி வந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நேரடி அப்டேட்டை உங்களுக்கு நான் தந்திருப்போம். நாங்கள் வந்தது நேரடியாக பார்த்தா எங்களுக்கு விளங்கும் என்ன யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நல்லுள்ளவங்களுக்கு நன்றி, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.